எங்களுடைய நீதித்துறையின் கடவுள் வடக்கு மாகாணத்தின் கிழக்கு மாகாணத்தின் நீதித்துறையின் கடவுள் என்று நாங்கள் இதுவரை காலமே மதிப்போடையும் அன்போடையும் பண்போடையும் எங்களுடைய மனசுல இருந்தது எங்களுடைய நீதிபதி இளஞ்செழியன் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் ஐயா. அவருடைய வீடியோ வந்து அந்த நாட்டை கார்ல டிரைவ் பண்ணி கொண்டு வரைக்குள்ள கௌசல்யா சொல்லிச்சு டாக்டர் லோயஸ் எல்லாரும் இடத்துல எங்கேயோ நிக்கணும் போட்டோஸ் போட்டுக்கணும் இங்கே தெரியல நீதி இளஞ்செழியன் சார் திருப்பி எடுத்துட்டு நம்ம வரையில அதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து நம்ம தெரியலன்னு சொல்லி பார்த்து கொண்டே கவலைப்பட்டு கொண்டே வந்தார். ஐயோ இளஞ்செழியன் சார் மாதிரி ஒரு ஆள் வராது இளஞ்செழியன் சொல்றாங்க காலைல நல்லது இளஞ்செழியன் சார் மாதிரி வராது இளஞ்செழியன் சார் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அடிச்சு கேட்டான் மச்சான் இளஞ்செழியன் சார் வந்து மாகாணசபை முதலமைச்சர் போட்டியில போட்டானா என்னடா செய்யறது அந்த அளவு தானடா கூடு அது என்னடா வந்து என்றது வந்து நாங்கள் கடற்புறா அல்லது ஏதோ ஒரு கதை ஆழமான கதையில இளஞ்செழிய பல்லவன் என்ற ஒரு பேர் வந்து ராஜா ஞானம் இருக்கு. இளஞ்செழியன் சார் வந்து என்ன சொல்றோம் கடவுள்கிட்ட அவதாரம் என்றுதான் பொதுமக்கள்கிட்ட கருத்து நான் கதைச்சு அந்த கை சரிக்க விரும்புகிறேன். பொதுமக்களோட கருத்து அவற்றை கிட்ட ஒரே இப்பதான் கொஞ்சம் 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 பார்த்தினா தான் எதிர்பாராத விதமாக தன்னுடைய நீதிமன்ற வாழ்க்கை நீதிபதி வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவது முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் முடிவு எடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள் போய் எனக்கு தெரியும் நீதிபதிக்கு இந்த நிலைமை வரக்கூடாது என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். சரி அது ஒரு பிரச்சனையும் கூட. சரி நீதிபதி ஐயா இளஞ்செழியன் ஐயா வந்து அது அவர் ஒரு யங் ஆனார். இதுக்கு பிறகு அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னா இவ்வளவு காலமும் தமிழ் மக்களுக்கு அவர் அர்ப்பணிச்ச மாதிரி தன்னுடைய எஞ்சிய காலத்தையும் தமிழ் மக்களுக்காக அவர் அர்ப்பணிக்க வேண்டிய தாழ்மைய கடமை அவருக்கு விருப்பமாக இருக்கு. ஆனால் அவர் சம்பந்தமாக இந்த அரசியல்வாதியும் பாராளுமன்றத்தில் நீதி
என்னோட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நல்ல விஷயம். அப்படி சொல்லப்பட்டிருந்த உண்மையா இருந்தால் கவலைக்கூடிய விடயம். ஆனால் அவர் திருப்பி நீதித்துறையில் இருக்கணும்ன்றது என்னுடைய மனமார்ந்த வேண்டும். 5/2/2025 எனது 28 ஆண்டுகள் எனது நீதி சேவை முடிவூட்டப்பட்டுள்ளது. முதலிலே நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதி சேவை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் நீதிமன்ற நீதிபதிகள் 90 பேர் இருக்கின்றார்கள். அதில் முதலாவது இலக்கத்தில் நான் இருக்கின்றேன். 12/12/2024 உயர் நீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது. அனைத்து தடை உத்தரவுகளும் விளக்கப்பட்டன. 18/1/2025 மேன்முறையீட்டிலிருந்து 4 நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்த்தப்பட்டார்கள். மேன்முறையீட்டில் 4 வெற்றிடங்கள். 12/1/2025 நான் தகமையானவன், சட்டப்படி தகமையானவன், தகுதியானவன் ஏனெனில் இலக்கம் 1. ஆனால் என்னுடைய பிறந்த தினம் 20/1/2025 நீதிமன்றம் 61 வயது அடையும் போது உதவியை நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. காலத்தின் சூழலை முடிவு உறுதிப்படுத்தப்படவில்லை என கூறுகிறார்கள். உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என கூறுகின்றார்கள். 28 ஆண்டுகள் கடமை புரிந்து எனது நீதித்துறை எழுதப்பட்டுள்ளது. வேதனையா சோதனையா சாதனையா எதுவும் முடியவில்லை. அனைத்தும் நல்லதற்கு என மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை. ஆனால் இன்று இந்த விரிவுலாவை வவுனியா சட்டத்தில் சங்கம் ஒழுங்கமைத்து வடகிழக்கு அனைத்து சட்டத்தரணிகளும் பிரதிநிதிகள் இங்கே வந்திருப்பதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். உங்களுடைய நன்றி உணவை நான் மதிக்கின்றேன். நீங்கள் அருகில் நிற்கும் போது எனக்கு ஒத்துழைப்பு வருகின்றது. இன்னும் சாதிக்க வேண்டும், சாதனையின் புரியவன் போன்ற உணர்வு உள்ளுணர்வாக கிளம்பிருக்கிறது. சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார். ஆனால் 2024 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி நான் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீதிபதி கேட்க போறோம் கூட கதைக்க போறா அந்த டைமை பார்த்து பட்டல் ஓஃப் பண்ண மைக்கண்டு. ஆனா கதை நீதிபதி இளஞ்செழியன் ஐயா அவர்கள் எங்களுடைய வடக்கு மாநில முதலமைச்சர் பதவிக்கு திருப்பி CV.K. சிவஞானத்துக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கும். CV விக்னேஸ்வரனுக்கு ஒரு ஆசை இருக்கும். டக்ளஸ் தேவானந்த ஐயா முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆசை இருக்கும். சுமந்திரன் ஐயாவுக்கு முதலமைச்சராக ஆசை இருக்கும். எனக்கும் முதலமைச்சராக வர வேண்டும். இந்த எங்களுடைய தமிழீழ பர்சனல் செக்ரட்டரி சார்ட்ட கால் விடுறது நான் தான். MP போஸ்டர் டிசைன் பண்ணி போட்டு செய்கிறேன். சார் வேற இருந்தால் அது வேற கதை. ஆனால் சார் வருவாரா என்றது கேள்விக்குறி. வந்தால் சந்தோஷம். ரெண்டாவது அது அவரை அரசியலாக்கி கொண்டு கனவே. ஆனால் நான் கிட்டடியில சொல்லி கேள்விப்பட்டேன். நான் இப்படியான கேவலமான அரசியலுக்கு போக மாட்டேன் என்றால் இவ்வளவு காலம் என்னுடைய பேரை நான் பத்திரமா தக்க வைக்கிறேன் நான் சொல்லி ஐயா சொன்னதாக என்னுடைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நல்ல விஷயம். அப்படி சொல்லப்பட்டிருந்த உண்மையா இருந்தால் கவலைக்கூடிய விடயம். ஆனால் அவர் திருப்பி நீதித்துறையில் இருக்கணும்ன்றது என்னுடைய மனமார்ந்த வேண்டும்.